அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். குமாரபாளையம் வந்திருக்கோம். நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில் இருக்கோம். லூயிஸ் இருக்குது, அப்படியே ரவி மேஸ்திரி இருக்காங்க. டீம் மொத்தமும் இன்றைக்கி வந்து பேஸ்மெண்ட்டோடைய ப்ரிக்யூர் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஃப்ளையாஷ் கல் தான் நம்ம போட்டு கட்டிகிட்டு இருக்கிறோம். இது கல் சைஸ் பெரிய கல், 9க்கு 4 இருக்கிற கல். அதை வச்சு நம்ம எப்படி கட்டுமானம் அமைக்கிறோம், லெவலிங் எப்படி எடுக்கிறோம், இதில் என்னென்ன விஷயம் கவனிக்கணும், அப்படி தான் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃப்ளையாஷ் ஃப்ரிக்ஸ் ஃபுல்லாக இறக்கியிருக்கோம் சேலத்துலேருந்து. 9க்கு 4 இருக்கிற சைஸ் இருக்கிற கல் ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து 3 கல்லுக்கு ஈக்குவல், ஒரு 3 செங்கலுக்கு ஈக்குவல் ஒரு கல். ஒரு கல்லோடைய ரேட்டு எங்களுக்கு இங்கே வந்து 6 ரூபாய்க்கு கிடைக்கிது. சைட்டில் இறக்கி தரது 6 ரூபாய்க்கு இறக்கி தராங்க. 3 கல்லாக சேர்க்கும்போது 18 ரூபா. அந்த பெரிய கல் சிங்கிள் கல் வந்து, இந்த கல் வந்து 18 ரூபா. இதே சிங்கிள் கல்லாக எடுக்கிறோம், இந்த அங்கே கிடக்கு பாருங்க, அது வந்து 6 ரூபா. ரெகுலர் பிரிக் சைஸ் வந்து 6 ரூபா. அதே ட்ரிபிள் சைஸாக வர்றது வந்து 3018. அப்படியே 3 டைம்ஸ் அவ்வளோதான். பேஸ்மெண்ட் வந்து கட்ட போகிறோம். பேஸ்மெண்ட் மட்டத்துக்கு காலம் காங்கிரீட் போட்டு புள்ளி போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சாக்கு கட்டி க்யூரிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் சாக்கெல்லாம் ஊற்றுருக்கு. காம்பவுண்ட் வாலில் மட்டும் சாக்கு அப்படியே கட்டியிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இங்கே வர போகிறோம். க்யூரிங் ரொம்ப எசென்ஷியல். வெயில் நாள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ஒரு 4 நாள் பக்கம் க்யூரிங் சாக்கு கட்டி தான் ஆச்சு. இப்போ க்யூரிங் முடிஞ்சுது. அடுத்து இதை பிரிச்சுட்டோம். இனிமேல் க்யூரிங் என்னென்னா, இதை கட்டும் போது இதுக்கு நாளிலேருந்து க்யூரிங் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அப்போ அந்த செவுத்துக்கு ஊற்றுற தண்ணி அதுக்கு வந்து நம்மளுக்கு க்யூரிங் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு இதில் தான் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இந்த போர்ஷனில் கட்டும் போது இதை பிரித்தா போதும். சாக்கு கட்டி தான் க்யூரிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து கட்டுவேலை போடும்போது என்ன கவனிக்கணும்னா, இது ஏற்கனவே மூலமட்டத்துக்கு தான் இருக்கும். எல்லாமே கம்ப்ளீட் லைன் ஃபுல்லாகவும் ஷார்ட்ருக்கு நம்மளுக்கு மூலமட்டம் தான். மூலமட்டத்துக்கு போட்டு தான் எடுத்துருக்கோம். அதனால் காலத்தை அணைச்சி நம்ம போட்டுக்கலாம். காலத்தை செக் பண்ணிக்கணும். ஒரு காலத்தும் தூக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா தூக்கு பார்த்து தான் போடுறோம். இருந்தாலும் மேனுவலாக ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கணும். கட்டுறம் போடுறதுக்கு முன்னாடி காலத்தில் ஏதாவது தூக்கு ப்ளம்ப் அவுட் ஆகிருந்ததுன்னா, அதுக்காக நம்ம அந்த இடத்துல வந்து வரி போடும்போது ப்ளம்புக்காக வரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அது ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த கல்லையுமே நினச்சிக்கணும். இதை வந்து டெஸ்ட்டுக்கெலாம் அமிச்சோம். ஒரு 12 to 18 வரைக்குமே வருது. Nm/mm². ஸ்ட்ரென்த்து, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பிரிக்ஸுக்கு வருது. நல்லா இருக்குது. 10 to 12 இருந்தால் யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஸ்டாண்டர்டில் சொல்கிறாங்க. நமக்கு அதை விட ஸ்டாண்டர்டை விட அபோவ் ரிசல்ட்டு தான் கிடச்சிது. அதை வச்சு நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு இது பண்ணுறேன். என்ன பண்ணுறோம்னா, குத்தான் குச்சி போடுறோம். அந்த மூலையில் காலத்துலேருந்து எடுத்து டாப் லெவல் மார்க் பண்ணி அதுலேருந்து எடுத்துருந்து குத்தான் குச்சி எல்லாமே 4 இன்ச்சுங்கிறதால ஒரு 4.5 இன்ச்சு அந்த மாதிரி வச்சு குத்தான் குச்சி உடச்சி ஆவரேஜ் பண்ணிக்கிட்டோம். கலவனத்தை ஆவரேஜ் பண்ணி கம்ப்ளீட்டாக குத்தான் குச்சி போட்டு குத்தான் குச்சிக்காக நூல் கட்டி அதுக்காக தான் பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கேப் வந்து ஒரு கல்லுக்கும் இடையில் வந்து ஒரு கட்டவரல் கணம் தான் கேப் இருக்கணும். ஆவரேஜ் பண்ணி அது மாதிரி வச்சுக்கணும். நூலுக்காக அணைச்சி நல்லா பக்காவாக பண்ணணும். மட்டக்குள் தட்டி மேல் மட்ட லெவல் ஒரு வரியும் லெவல் வரணும். கலவை ரேஷியோ வந்து 1:5 யூஸ் பண்ணுறோம். எம்சண்ட் யூஸ் பண்ணுறோம். 1க்கு 5 அப்படிங்கிற மாதிரி 4.5 பாண்டுங்கிறதால 20, 2.5 23 பாண்டு மணல் போட சொல்லியிருக்கேன். அந்த பாண்டில் சின்ன பாண்டில் 23 பாண்டு மணல் போட்டால் 1:5 வருது. 23 பாண்டுக்கு போட்டு செய்யணும். மட்டக்குள் அணைச்சி பக்காவாக லைனை சரி பண்ணி ஒரு வரைக்கும் பேக்கிங் பண்ணணும். இந்த மாதிரி சந்து குழைக்கிறது வந்து நல்லா அதிகமான தண்ணி சேர்த்த கலவை, நல்லா குழவாக இருக்கணும். மேலே வைக்கிறது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். வர கலவையாக இருக்கக்கூடாது. ரொம்ப குழவானதை வந்து வரிக்கு வரி இடையில வச்சோம்னா கல் வந்து நிற்காது, வரி லெவல் நிற்காமல் போகும். அதுக்காக வந்து கொஞ்சம் டைட்டான கலவையும் 2 கடை இடைப்பட்ட கேப்பில் பேக்கிங் பண்ணுற கலவை நல்லா குழவாகவும் இருக்கணும். பேக்கிங் கலவை நல்லா குழவாக கொண்டு வந்து கொடுங்க. இந்த மாதிரி கல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கலவையும் கொஞ்சம் மிச்சமாகுது. ஏன்னா இந்த இடைப்பட்ட ஜாயிண்ட்டுகள்லாம் நம்மளுக்கு மிச்சமாகுது. உயரத்துலேயும் நம்மளுக்கு 3 இன்ச்சு கல் நார்மலாக போட்டு வருவோம் படுக்கல்னு சொல்லிட்டு. இதில் வந்து எல்லாமே குத்துக்கல் உயரம் தான். அப்படிங்கிறப்ப வரியிலையும் நம்மளுக்கு வித்தியாசம் வருது. மாற்று செலவு மிச்சம் இருக்குது. செங்கல் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறதுலாம் 12 ரூபா ரேஞ்சுக்கு போகுது. அப்படி போகும்போது இது 6 ரூபாங்கிறப்ப 50% நம்மளுக்கு கல்லில் மிச்சமாகுது. கலவையிலையும் நம்மளுக்கு வந்து அப் டு 25% கலவை வந்து நம்மளுக்கு மிச்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது எக்கனாமிக்கல் தான் நம்மளுக்கு. கம்பேரிசன் வீடியோ ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். பிரிக்ஸுக்கும் ப்ளையாஸுக்கும், இந்த சைஸ் ப்ளையாஸுக்கும் என்ன வேரியேஷன் வருது காஸ்ட்டு, அதே நம்ம வந்து ஏஏசி பிளாக் யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ளையாஸுக்கும் என்ன வித்தியாசம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கம்பேரிசன் வீடியோ வந்து ஒன்று தெளிவாகவே எடுத்து உங்களுக்கு காஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி போடலான்னு இருக்கேன். தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். நிறைய பேர் அதை பற்றி கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி வீடியோ ஒன்று எடுத்து போடுவோம். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நிறைய பேர் ஏசி பிரிக் போடுறாங்க காஸ்ட்டு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன செலவாகுது, இப்படி செய்யும்போது என்ன செலவாகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை கம்பேர் பண்ணிவிட்டு அதை பற்றி நம்ம முடிவு பண்ணலாம்.
நல்லா குழவா இருக்கணும், இன்னும் இன்னும் கொஞ்சம் குழவா இருக்கணும். அபூர்வா அபூர்வா இன்னும் குழவா ஒருத்தடா. பெரிய பண்டு வாங்கிக்கோங்க மிஸ்திரி. உங்கள் பக்கத்தில் பெரிய பண்டு வச்சுட்டு அதில் குழச்சி பேக் பண்ணுங்கள். பெரிய பண்டு எடுத்துக்கோங்க. வரிக்கு வரி பேக் பண்ணுறதெல்லாம் நல்லா குழச்சி பேக் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த மாதிரி 9 இன்ச்சாக வச்சுட்டு போகும்போது அடுத்த வரல ஜாயிண்ட் மாற்றுறதுக்கு என்ன பண்ணால் இந்த மாதிரி சிங்கிள் கல் வாங்கிடுவோம். அதை வச்சு அதுலேருந்து நம்ம அந்த வரியை மாற்றும் போது ஜாயிண்ட்டும் நம்மளுக்கு நெய் ஜாயிண்ட் வரதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. ஏன்னா 9 இன்ச்சு இருக்கிறதால அடுத்தடுத்த ஜாயிண்ட்டு கரெக்டாக ஜாயிண்ட் பாருங்களேன், அப்படியே சென்டராக இருக்கும். ஸ்ட்ரெச்சர் பண்டு போட்ட மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாமே. மிஸ் அங்க மூணுங்க, அந்த வால் மூணுங்க. போட்டுடு. அவ்வளவுதான், ஓகே விட்டுறா. வருமா கொஞ்சம் லேட் ஆயிட்டாரு. அப்படி போட சொல்றது இந்த சுவிட்ச். அந்த கீழ் சுவிட்ச். கரெக்ட்டா நீ பாரு. கரண்ட் இல்ல போடுனா டமால் சவுண்ட் வந்தது. அப்போ கரண்ட் இருந்திருக்கும். மேக்னெட்டிக் கேட் புடிச்சது. தள்ளு போய் வேற கையில வருதுன்னு பக்கம். நான் காலையில ஸ்டார்ட் ஆகி தீஸ்கிட்டு போயிச்சான்னு தெரியல. போட மட்டும் அப்புறம் போனா தீஸ்கிட்டு போயிடலாம். சரிங்க. டப்பா தூக்கிட்டு அங்க போயிட்டு நான் தண்ணி ஊத்திட்டு கரெக்டா போட்டாருங்க. அது கரெக்டா ஆனாச்சு. சவுண்ட்லாம் வந்து அப்ப கரண்ட் போயிடுச்சு. அவ்வளோ பெரிய சவுண்ட் ஆஃப் பண்ணாதான் வரும். போட்டதுக்கு நாட்டுக்கோள் இங்க இருக்குது பாரு. ராஜேஷ் மரமத்தல பெரிய கல்ல அரே ராமா கல்லு கொண்டது வரதுல ஓடுவாங்கக்கா போடுவாங்க. ஏன் கத்திங்க அது கல்லு இவர கல்லு எடுத்துட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கரண்ட் போயிடுச்சு. ஏய், உப்பு எடுத்து வா. உப்பு எனக்கு எடுத்து போடுறது. இல்ல, நான் நினைச்சா திருப்பி வந்துடா.
கல் நல்லா வெயில் அடிக்குது, அப்பப்போ கல்லையுமே நனைச்சிக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா கல்லையில் இருக்கிற தண்ணியை எப்படி இருந்தாலும் உறிஞ்சும். அதே மாதிரி தான். பேஸ்மெண்ட்டோடைய சென்டரில் ஸ்டேஜ் போட்டாச்சு. ஃப்ளையர்ஸ் கல்லே அடிக்கி கலவை கிண்டுறதுக்கு. ஏன்னா சுற்றி கலவை கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கே வந்து லெவல் கடத்திட்டு இருக்கிறாங்க. லெவல் ரொம்ப முக்கியம். காலமில் வந்து ஏறி இறங்கியிருக்கலாம். நம்ம மேனுவலாக தான் காயின்ட்டு போடுறோம். பெரிய பெட்டி மாட்டி வேறு போடுறோம். ரிவேர்ஸில் அளவு கொடுத்து போடும்போது இதுவாக இருக்கும். அதனால் ஒரு கல் உயரத்தை குறைச்சி அந்த கல்லுடைய லெவலை வந்து எல்லா காலத்துலையும் கடத்திட்டு இருக்கிறோம். தண்ணி மாற்றினீங்களா ஓஸில்? சரி. ஓகேவா? அப்படியே 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 ஓகே. ஓகே இதெல்லாம் மார்க் போட்டுக்கிறவா. இப்போ இந்த பீம் 1.5 அடி பீமு, இது 1 அடி பீமு. இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கல்லுடைய பாட்டம் லெவலுக்காக கட்டி சிங்கிள் கல் வச்சுருக்கோம் பாருங்க. ஏன்னா அது உயரம் முடிஞ்சிருக்கும். அதுக்காக சரி பண்ணால் இந்த லெவல் சரியாக வந்துடுது. இதுக்கு மேலே வந்து இந்த லெவலுக்காக இந்த வரிகள் எல்லாம் சரியாக வந்துடும். இது 3 பிட்டை மட்டும் போட சொல்லிட்டீங்களா? ஆமாம், இந்த 3 பிட்டு தான். சரி. அது வந்து இது ஏற்றிக்கிட்டு இவங்களுக்கு எட்டாது. வண்டி கொடுத்தால வேற அப்படி கீழே அடிக்கிட்டே இருக்குது. இந்த 3 பீமும் சின்ன பீமு. 3 பீமுக்கு வந்து இந்த பக்கம் வந்து ஆஷ் பண்ணி கொடுத்து இதையும் போட விட்டாச்சு. இவங்களுக்கு வந்து சாரம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஏன்னா மேலே வந்து வரி உயரமாக வரதால மேலே நின்று போட சொல்லியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சாரம் போட்டு அந்த பிட்டை போட்டு இந்த பக்கம் சாரம் போட்டு இதை ரெண்டையும் தூக்குறாங்க. அடுத்து இந்த சாரத்தை அப்படியே மாற்றி போட்டு இது முடிச்சுட்டா இந்த இந்த எல் ஷேப்பில் வந்து அந்த ஒரு பிட்டும் இந்த கம்ப்ளீட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஆரம்பித்து போட்டுட்ருக்கோம். அடுத்தபடியாக லைனாக அப்படியே சவுத்து நார்த்தை ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு வந்து ஒன்று ஒன்றா அடிச்சுட்டே வெளில போகலான்னு சொல்லியிருக்கேன். பில்டிங் போர்ஷனை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வால் போர்ஷன் கை வைக்கலான்னு இருக்கோம். இந்த கல் கட்டும் போதும் நம்ம ப்ரிக்கூருக்கு என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான். என்ன இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த விஷயங்களை வந்து இது பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். குத்தல் குச்சி உடைக்கிறது, சேம் வந்து கலவை வந்து காலத்தில் அப்புறது, கலவை கணம் கொடுக்குறது அனைத்தும் வந்து அப்படியே சேம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்.
கல்லை நனச்சி தான் நல்லா கட்டணும். கல்லை நனச்சிக்கிட்டே ஈரம் வந்து இருக்கும்போது நம்மளுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கலவையில் இருக்கிற ஈரப்பதத்தை அவ்வளோ சீக்கிரமாக உறிஞ்சாமல் இருக்கும். பிணைப்பு நல்லாயிருக்கும். 2, 3 இடத்துல கொஞ்சம் இறக்கி போட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் புரியும் ஏன் இறக்கியிருக்கோன்னு. கல்லை நனச்சிக்கப்பா கொஞ்சம். கல்லை நனச்சிக்கங்க. ஒரு சிட்டு நனச்சிங்க. கல்லுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி விடுங்க. அந்த லெவலை மாற்றிங்க மிஸ்ரு. பாருங்கள், இது பாதி வந்து நம்ம பாயிண்டிங் பண்ணது, பாதி வந்து சந்து மட்டும் பூசியிருக்கு. பாயிண்டிங் பண்ணது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னென்னா செங்கல்ல பார்க்கும்போது இந்த கலர் வித்தியாசத்தினால நல்லா ஒரு பார்க்குறதுக்கு உடனே நல்லா அப்பியரன்ஸாக தெரியும். இதில் வந்து சேம் கலராக இருக்கிறதால அந்த செங்கல்களில் பார்க்குற ஒரு லுக் வந்து தராமல் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பாயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. பூசும்போது நல்லா கிரிப்பாக இருக்கு. ஏன்னா இந்த இடையிலையும் 2 கோடு இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மட்டை குளிச்சு போடும்போது நல்லா வி ஷேப்பில் வரும் காடி. கல் சுத்தமாக இருக்கிறதால டபுள் சைடும் நம்ம பாயிண்டிங் போட்டுக்கிறோம். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னாக்கா, நம்மளுக்கு வந்து இது 1.5 மீட்டர் வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு போட்டுக்கலாம். நான் ரெகுலர் செங்கல் சைஸோ செங்கல் சைஸில் இருக்கிற ஃப்ளை ஆஷோ நம்ம போட்டோம்னா 1 மீட்ரு போடுவோம் ஒரு நாளைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸு 3 கல் சேர்ந்ததாக இருக்கிறதால இதுக்கு வந்து கீழே இருக்கிற ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு தாங்கக்கூடியதாக இருக்கும். 1.5 மீட்டர் வரைக்கும் செல்ஃப் போயிட்டு ஒரே நாளில் நம்மளுக்கு கட்டெல்லாம் தாங்கும், ஒன்றும் பிரச்சனை வராது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பிக்கு வந்து சிங்க்ரோமைட் அடிச்சிட்ருக்குறோம். ரஸ்ட் ரிமூவர் போட்டு யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கம்பி வரைக்கும் நாளாகிடுச்சு. அதனால் ரஸ்ட் ரிமூவர் போட்டு அதுக்கு மேலே வந்து சிங்க்ரோமைட் வாங்கி ப்ரொடக்ஷனுக்காக பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா இது பெல்ட்டுக்கு அதுக்கு மேலே யூஸ் பண்ணுற கம்பி தான். இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாகவே ரஸ்ட் ரிமூவர் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கம்பி டீமே பண்ணிக்கிறாங்க, பெயிண்டர்லாம் தனியாக கூப்பிட கிடையாது. நம்ம டீமே கம்பியெல்லாம் நிறுத்திட்டு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் ரூம் போட்டு யூஸ் பண்ணி அதை வந்து பக்கம் வாஷ் பண்ணணும் தண்ணி ஊற்றி. இது இந்த டிச்சிலேயே இதில் போட்டு இதிலே வாஷ் பண்ணால் தண்ணி ஃபுல்லாக காவால் ஓடிட்டு இது மேலே அதுக்கு தான் இது மாதிரி அமைச்சிருக்கோம். இது அப்படியே காய விட்டு காஞ்சதுக்கப்புறம் இது வந்து ப்ரைமர் அடித்து அங்கே தூக்கி போட்டுருவாங்க. எல்லா கம்பியுமே நிமித்தியாச்சு. இப்போ இந்த பெல்ட்டு, காம்பவுண்ட் வால் பெல்ட்டு எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்த கம்பி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா இந்த ஒரு வேலையை முடிஞ்சு இதுவும் சைட் பை சைடு ஓடிட்டுருக்கு. அதான் இதையும் இந்த இதில் காமிச்சேன். கம்பி ஓரளவுக்கு ரெஸ்ட்டாக வர வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறது. கம்பிக்கு நல்லதே ரெஸ்ட் ரூம் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரைமர் போட்டோம்னா காயின்ட்டோட நல்லா ஒரு பிணைப்பு கொடுக்கும் இந்த ப்ரைமர் போடுறது. இன்றைக்கி வந்த வேலை ரொம்ப அருமையாக முடிஞ்சுது. அழகாக எல்லா இதுவும் லெவல் கொடுத்தாச்சு. இனிமேல் வந்து லூயிஸு மேஸ்திரி வந்து இதை வந்து பக்கவாக பார்த்துப்பாங்க. நம்ம ஒரு 2 நாள் இன்டர்வல் விட்டு திருப்பி வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, அது மாதிரி இது முடிஞ்சதுன்னா இதுக்கு பெல்ட்டு எப்படி பண்ணணும், அதுமாதிரி காம்பவுண்ட் வால் எப்படி கட்டணும் அப்படிங்கிறத வந்து இது பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஆன்சைட்லேருந்து நம்ம பண்ணுறோம். நீங்களும் பார்க்குறீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு நம்மளோட வீடியோ கண்டிப்பாக ஏதோ ஒரு தகவல் உங்களுக்கு கொடுக்கும். வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய கிடைக்கும். அதன் மூலயமா நம்ம கட்டுமான நுணுக்கங்களை எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இதேமாதிரி நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. நம்மளும் தொடர்ந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கிறோம். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.